வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 15 இனி குளோபல் விண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த விண்ட் எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இனி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீர்ந்து போகக்கூடிய அந்த நிலக்கரி, பெட்ரோல் இந்த மாதிரியான ஆற்றல்களாக மாற்று ஆற்றலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பயங்கரமாக பேசினுக்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சார்லஸ் எஃப் புரூஸ் அப்படின்ற ஒரு பர்சன் 1888 அமெரிக்கா நாட்டை சார்ந்தவரால் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அப்போ இதனுடைய பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக டெவலப் ஆகி 2012 ஐரோப்பியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 மெகாவாட்டை வந்து இதுலேருந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா சைனா தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டினுடைய அதிகமான உற்பத்தி 26% அதுலேருந்து எடுத்துனுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அமெரிக்கா, அப்புறம் ஜெர்மனி, இந்தியா கூட 4வது இடத்துல இருக்கிறாங்கப்பா. நமக்கு ரொம்ப பெருமையாகுது. 8% நம்ம யூஸ் பண்ணுகிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த எனர்ஜின்றது பார்த்தீங்கன்னா தீராத ஒரு ஆற்றல். நம்மளுடைய எதிர்காலத்துக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் விண்ட் எனர்ஜி அசோசியேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சர்ஃபிங் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதாங்க இந்த நீரில் விளையாடுவாங்க தெரியுங்களா, சின்னதாக ஒரு கட்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் மேலே அப்படியே எகிரி எகிரி குச்சி போயின்னு இருப்பாங்களே. ஸோ இதை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு பயங்கரமாகுதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுங்களேன், அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருவில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு கிடைச்ச தகவல்கள் ப்ராப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினேசியர்கள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த தீவு பகுதியில் சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் பொறுமையாக மீன் பிடிச்சிட்டு வரதுன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தவங்களுக்கு இது அப்படியே விளையாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 1885 கலிஃபோர்னியாவில் இது ஒரு கேமாக வந்து பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இல்லை பயங்கர இன்ட்ரெஸ்ட்டை காட்ட இது அப்படியே நம்ம வேர்ல்டு வைடில் அப்படியே பறக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சர்ஃபிங் கேம் அப்படின்றது பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பயங்கரமாக போக அதுக்குன்னு அசோசியேஷன்லாம் 2005 உருவாயிருச்சு. ஸோ அவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் வந்து கொண்டாடுறதுக்காக இன்டர்நேஷனல் சர்ஃபிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து வயதானவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க மேலாம் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறைன்றது நடந்துனே இருக்குது, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 4-6% மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருக்கிறாங்களாம். அது மட்டும் இந்தியாவில் மட்டும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே மாறுதான். ஸோ 22 சிட்டிஸை பேஸ் பண்ணி அவங்க எடுத்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 35% இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருக்கிறாங்களாம். அதில் 21% வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மகன்களால் இந்த பிரச்சனைன்றது வந்துட்டு இருக்குதான். ஸோ இப்படி வயசானவங்களால் பாதிக்கப்படுறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். ஏன்னா 2050 பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 20% முதியவர்களாக போகிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்புலாம் எடுத்ததில் அவங்க வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 2002 பார்த்தீங்கன்னா மேட்ரிட் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த வயசானவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை எப்படி அவங்க எதிர்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அசோசியேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருவாகினாங்கப்பா. ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா வயசானவங்க அவங்க வெறும் வயதால் வெறும் உருவத்தால் மட்டும்தான் உயர்ந்த பெரிய ஆளாக இருப்பாங்க. மற்றபடி அவங்களாம் குழந்தைங்க தான். ஸோ வளர்ந்த குழந்தைங்கள நீங்கள் வந்து துன்புறுத்துறதோ வன்முறை பண்ணுறதோ வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் குழந்தையா இருந்தப்போ அவங்க எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ வளர்ந்த குழந்தைங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. வயசானவங்களை இம்சையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்த விதமான கெடுதலுக்கோ இல்லை வன்முறைக்கோ ஆளாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வான ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யங் மிசோ அசோசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான். இந்த மிசோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள். இவங்களுடைய வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இயற்கையும் ஆவிகளையும் இந்த மாதிரி வணங்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பேர் வந்து ஆஸ்மிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பேசிக்காக ஃபேமஸான விஷயம் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சோவ் நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கட்டைங்களை வச்சு தாண்டி தாண்டி ஆடுறதுன்றது ஒரு பயங்கரமான ஃபேமஸாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன ஆச்சுன்னா 1930 இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் உள்ளே வந்துட்டாங்களா, அப்போ முடிஞ்சு போச்சு. அதே கதை தான். அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்த சில விஷயங்களை அங்கே கொடுக்க அங்கே ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே அந்த மதம் சார்ந்த ஸ்கூலாக தான் இருந்தது. வேறு எந்த ஸ்கூலும் இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி அப்படியே மாற அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா இது எப்படியாவது நம்ம மாற்றி ஆகணும், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது, அது எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அசோசியேஷனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு யங் மிசோ கிறிஸ்டின் அசோசியேஷன் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க. இதில் கூட அந்த நேம் வந்துச்சப்பா, இதையாவது எப்படியா மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதே மாற்றிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அது வந்து டோட்டலாக மாறிச்சுங்கம்மா. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் இருக்குதுங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன மாறி இருக்குன்னா 2011 கணக்குப்படி கிட்டத்தட்ட 91.38% வந்து படித்தவங்க இந்த மிசோரம்ன்ற பகுதியில் தான் இருக்கிறாங்க. அப்போ எஜுகேஷன்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2வது அதிகமாக படித்தவங்க இந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய மதம் சார்ந்த திணிப்புகள்லாம் இருந்தாலுமே அவங்களுடைய வளர்ச்சின்றது இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவும் பழைய விஷயங்களை கொஞ்சம் நினைவு கூறணுன்றதுக்காகவும் இன்றைக்கி வந்து தொண்டு நிறுவனங்களாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அசோசியேஷனை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி வந்து
யங் மிசோ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் இன்றைக்கி டென்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரீயூனியன் டே, இன்னொன்று வேல்டிமர் டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேல்டிமர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ராஜா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் எஸ்டோனியாவுக்கு நடந்த ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய புராண கதைப்படி, அதாவது உண்மையான கதையோடு சேர்த்து சில விஷயங்களை கலந்துடுறாங்களே, அந்த மாதிரி கலந்ததில் பார்த்திங்கன்னா இவர் ஜெயிச்ச உடனே கொடியெலாம் மேலே வந்து எல்லாருக்கும் வானத்துலேருந்து கீழே ஊந்துது அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கொடி தினமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1920 என்ன இருக்குதுன்னா, இந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய நார்த் சிங் விங் அப்புறம் சவுத் செஜ்விக், அது சரியாக ஸ்பெல் பண்ண வரலங்க, ஏதோ அந்த அந்த ஒரு பிளேஸை வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்க. இது வந்து ஜெர்மனு அப்புறம் அந்த ரோம் இவங்களுடைய அந்த பிரச்சனைகள்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பிரிஞ்சு அப்படியே போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வடக்கு பகுதி மறுபடியும் டென்மார்க்கோட சேர்ந்துச்சுங்க. அப்படி சேர்ந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1926 ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுக்கு ஃபயர் சர்வீஸ்ன்றது உருவாச்சு. அப்போ உருவான சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9 பேர், ஒரு காரு, 4 குதிரை, இதுதான் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டாகவே இருந்திருக்குது. அப்போயும் அவங்க கொஞ்சம் ஓரளவு சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நாட்டுக்கு இந்த ஃபயர் சர்வீஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது, நிறைய விபத்துகள் நடக்காத பற்றி புரிஞ்சுக்க இன்றைக்கி அது அப்படியே டோட்டலாக மாறி பயங்கரமாக மாறிச்சு. ஸோ முதல் முறையாக அது நிறுவன அந்த நாளை அப்படியே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி கிரீக்ஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி ஓப்போல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஓப்போல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் ஏன் பிலிப்பைன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இன்றைக்கி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிளேஸாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது. இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து பயிர்ன்றதுக்காகவே நிறைய பகுதிகள்லேருந்து நிறைய விவசாயிகள் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி சீனாலேருந்துலாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்படி எல்லாமே மாற இன்றைக்கி டோட்டலாக அது மாறிச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 1950 இதுக்குன்னு தனி பிளேஸாக வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து விவசாயம், வணிகம், மீன் பிடிக்கிறது, அப்புறம் இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் பயங்கர ஃபேமஸாக எப்பவுமே ஓடினே இருக்குது. ஸோ அதனால் இந்த நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தனியாக இந்த ஒரு பிளேஸ் வந்து உருவாக்கி ஓப்போல் அப்படின்ற ஒரு பிளேஸாக அது மாறிச்சு. ஓப்போல்ன்ற மீனிங் வந்து அந்த வெள்ளை பூசணிக்கா அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அந்த பேரையே இதுக்கும் வந்ததுனால, அந்த பிளேஸுக்கு அந்த உருவானதுனால அந்த பிளேஸை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிலிப்பைன்ஸினுடைய முக்கியமான பிளேஸாக இருக்கக்கூடிய அந்த ஓப்போல் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 15. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜக்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது ஜூன் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அசோசியேஷன்றது 1947 உருவாச்சு பென்சில்வேனியாவில். அப்போ நடந்த அந்த மாநாட்டில் உருவான அந்த டேவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தினுடைய இறுதி நாள், அதாவது வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து மாறும். 1768 ஃபஸ்ட் டைமாக ஃபில்ஃபாஸ்லியா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கோமாளிகள் சர்க்கஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சிருந்தாரு. அந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கோமாளிகள் அந்த கயிறு மேலே நடக்கிறவங்க, அப்புறம் அந்த சைக்கிள் மாதிரி இருக்கலாம், ஒத்த சைக்கிள், அதில் போகிறவங்க, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த கத்தி வச்சிருக்கிறது, இல்லாட்டி சில பழங்களை வச்சு தூக்கி போடுறது, இப்படி வந்து ஜக்லிங்கை பண்ணிருந்துக்கிறாங்க. அது பயங்கர ஃபேமஸாகவே எல்லா மக்களுக்கும் அந்த ஈர்ப்புன்றது அதிகமாகுது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்குறதுன்றதுக்காகவே மக்கள் கூட்டம் அதிகமாக வர இது அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆகினே போகுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் பயங்கரமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு 1947 ஒரு 20 பேர் சேர்ந்த ஒரு குழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு அமைச்சாங்க. அந்த மாநாட்டு தேதி தான் இதை சூஸ் பண்ணாங்கன்ற ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி இந்த ஜக்லின்ற ஒரு மேட்டரை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணுன்றதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய இந்த ஜக்லிங் வந்து கொண்டாடணுன்றதுக்காக வேர்ல்டு ஜக்லிங் டே வந்து கொண்டாடுறாங்கப்பா இந்த வீக்கெண்டில். நெக்ஸ்ட் நேஷனல் சால்வேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் ஹைடர் அலியேவ் அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி ரொம்ப இம்பார்ட்டன்டானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவரை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த விஷயம் எதுக்காக இன்னைக்கு இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1992 பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் உள்நாட்டு போர் வச்சுது, ராணுவத்தினுடைய சதிப்புரட்சின்ற நடந்தது. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜனாதிபதியை தூக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹைடர் அலியேவை கூப்பிட்டு அவங்களை வந்து பதவி ஏற்றுக்க சொன்னாங்க. அப்படி பதவி ஏற்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் சால்வேஷன் டே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைச்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எவனோ சுழற்றி விட்ட இரவு பகலுக்குள் விதித்து விட்ட காலத்திற்குள் சிக்கி கொண்டோம், செய்ய இயலாதவை விதி என, செய்ய இயன்றவை வெற்றி என வாழும் கூட்டத்தில் நானும் ஒருவன். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.